வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ அந்த நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் அனுபமா பரமேஸ்வரன், சுரேஷ் கோபி, திவ்யா பிள்ளை இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகிற ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜானகி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் ஹீரோயின் பேர் ஜானகி வித்யாதரன். இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு IT கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. 3 பேர் என்ன சேர்ந்து பிளான் பண்ணுறாங்கன்னா, 3 பேர் வந்து இந்த மாதிரி நம்ம கேரளாவில் வந்து ஒரு திருவிழா நடக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து 3 பேர் ஒன்றா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். அங்கே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தனியாக தான் இருக்காரு, ஒன்றா போய் பார்த்துட்டு வரலான்னு பிளான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து எல்லோரும் ஒன்றா கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்புறாங்க. அன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏற்ற போகிற அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி கடைக்கு போகிறாங்க. போகிற அந்த இடத்துல அந்த ஜூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரஜாயித் போகுது. போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஸ்ஸை ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் பஸ் ஏறி விட்டு வராங்க. வந்த உடனே அப்போ தான் இவங்க ஒரு நோட்டீஸ் பண்ணுறாங்க, அடா பாவீங்கன்னா நம்ம ஃபோனை அங்கேயே விட்டு வந்துட்டோமப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டீஸ் பண்ணி அவங்க ஃபோனை ரிட்டர்ன் எடுக்க வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடையில் யாருமே இல்லை. கடை வந்து பார்த்திங்கன்னா யார் இருக்குது, ஆள் நடமாட்டவே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ணான்னு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரோ பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே அடித்த மாதிரி இருக்குது. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஓட்டமாக இவங்களும் இவங்க பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடக்குற அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே காலை நகர்த்துட்டு இருக்கு. நகரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் இவங்க தெரிய வருது இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. தெரிய வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் எப்படி வெளியே சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை போலீஸ் கோர்ட்டுன்னு இவங்க எடுத்துகிட்டு போக இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சுரேஷ் கோபி, அதாவது நம்ம டேவிட் ஏபிள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கவுன்சிலாக வர்றாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, நம்ம அனுபமா பரமேஸ்வரன் அதாவது ஜானகி வித்யாதர் அந்த கேரக்டருக்கு நியாயம் கிடைச்சிச்சா இல்லையா, இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மற்ற கதை. இந்த படத்தில் சுரேஷ் பிள்ளை திவ்யா பிள்ளை அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவங்க கொடுத்த ரோலை அவங்க சரியாக கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். சுரேஷ் கோபி அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அட்வொகேட்டாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த கோர்ட் சீனில் அவரோட பேச்சு திறமையாகட்டும், அதே நேரத்தில் அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு சுரேஷ் கோபி. அது மட்டும் இல்லாமல் இவருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு ஒரு ஃபைட் சீனை வேறு வச்சுருக்காங்க. அந்த ஃபைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி சார் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து அனுபமா பரமேஸ்வரன் அவங்க தான் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர். அவங்களும் அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து கோட்டயம் ரமேஷ், அபிஷேக் ரவீந்திரன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதி ராமச்சந்திரன், இதை மாதிரி அது வர அஸ்கர் அலி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை கோட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க விஷுவலி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாதாடுற அந்த திறமை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் மியூசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்னு ஒரு டீம் வரும். அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விழியில் சூரியன் ஒரு சாங் வரும். அது மட்டும் இல்லாமல் தீமை கண்டு அப்படின்னு ஒரு சாங் வருது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மெலோடி நம்பர் மாதிரியே இருக்கும், ஆனால் கேட்கவும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் மியூசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமஸ் ஆச்சுன்னா, இது ஒரு கேரளாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணி விட்டுச்சு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே. அதனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்சபுளாக வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களாகட்டும், அதே நேரத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்குது. என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஓடுற படத்தை ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழகலான்னு போதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி எனக்கு இருந்தது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த படம் கொடுத்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட் சீன்ஸில் இருக்கிற ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் பார்த்திங்கன்னா 5க்கு 3.9 ஸ்டார் ரேட்டிங் தரங்க. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.